இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஜஸ்ட் ஒரே நாள்ல போட்ட அமௌண்ட்டுக்கு 210% ப்ராஃபிட். இன்னைக்கு ஆகஸ்ட் 5த்தோட அப்டேட் பாத்துங்க. நேத்திக்கு வந்து ஆகஸ்ட் 4த் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கோட கால் கொடுத்திருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் 14,637 ரூபா தான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல் டார்கெட் ஹிட். போட்ட அமௌண்ட்டுக்கு 210% ப்ராஃபிட். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 30 கொடுத்த கால் 361 போட்ட அமௌண்ட்டுக்கு 50% ப்ராஃபிட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கே வந்து 28 ஹை வரும்போது எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணாங்க. இது வந்து இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ப்ராஃபிட் எடுத்தவங்களோட லிஸ்ட். ஓகேங்களா? இதுல ஒரு சில பேர் செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிட் ஆன கிளைண்ட்ஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 361 வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணி 2 லாட் 3 லாட் எடுத்தவங்க, ஒரு லாட் எடுத்தவங்க அவங்களோட ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாசம் டைம் இருக்குது, லெவல் இருக்குது. அதனால பொறுமையா வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் தொடவே மாட்டேன், ஒன்லி இண்டெக்ஸ் லெவல்ஸ் மட்டும் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வேக வேகமா உட்காந்துருப்போம். அதை ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல மேலே போகும் கீழே வரும். பட் ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், லெவல்ஸ் தெரிஞ்சுன்னா. ஓகேங்களா? அதனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஆப்ஷன் கால்ஸ் மட்டும்தான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு நாள் இவ்வளோ ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாசத்துல கொடுத்த எல்லா காலுமே வந்து டார்கெட் ஹிட் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.